ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 7 வகையான உணவுப் பொருளை நம்ம மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது. அது என்ன மாதிரியான உணவுப் பொருள்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது முட்டை தான். முட்டை உணவு வகைகளில் உடலுக்கு தேவையான புரதச்சத்து அதிக அளவில் கிடைக்குது. அதனால் முட்டையை மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வாயு கோளாறுகளை ஏற்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை பாதித்து விடுகிறது. அதனால முட்டையை சூடுபடுத்தி சாப்பிடாதீங்க. செகண்ட் நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு தான். உருளைக்கிழங்குல நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. மற்ற காய்கறிகளோடு ஒப்பிடும்போது கலோரி குறைவாக இருந்தாலும் இதனை வேக வச்சு சாப்பிட வேண்டும். மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிட்டா உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு. இதில் மூணாவது பார்க்குறது பீட்ரூட் தான். பீட்ரூட்டில் இரும்பு சத்து, வைட்டமின் B12 சத்து நிறையா இருக்குது. பீட்ரூட் சாப்பிட்றதுனால ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்க உதவுகிறது. இந்த உணவு மறுபடி சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரியாணி தான். நம்ம அனைவருக்கும் ரொம்ப பிடிச்சது பிரியாணி தான். நாம் செய்யும் பெரிய தவறு பிரியாணியை சூடுபடுத்தி சாப்பிடுவது. இப்படி சாப்பிடும்போது உணவு மண்டலம் பாதிக்கப்படும். அதனால் பிரியாணியை சூடுபடுத்தி சாப்பிடாதீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கீரைகள். கீரையில் அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதில் எந்த வகையான கீரையாக இருந்தாலும் சரி, அதை மறுபடி சூடுபடுத்தி சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி கீரையை சூடுபடுத்தி சாப்பிட்றதுனால ஃபுட் பாய்சன் ஆகிடும். அடுத்து பார்க்குறது காளான். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடுவது இந்த காளான். காளான் உணவுப் பொருளை நம்ம மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிட்றதுனால வயிற்றுப்போக்கு, வாந்தி, குமட்டல் ஏற்படும். அடுத்து பார்க்க போகிறது கோழி தான். கோழி இறைச்சியில் அதிக அளவு பாக்டீரியாக்கள் உள்ளது. கோழிக்கறியை சரியாக சமைக்காமல் சாப்பிடக்கூடாது. பாக்டீரியாக்கள் சேரும். கோழிக்கறியை திரும்ப திரும்ப பயன்படுத்தும் போது பாக்டீரியாக்கள் சேர்ந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே தீங்கு விளைவிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.